அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள வடக்கன்குளம் மாநகரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வடக்கன்குளம் மாநகரம்னு பார்த்திங்கன்னா வடவை மறை வட்ட முதன்மை திருத்தலம் இதுதாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனுடைய முகப்பு அழகை அந்த கொடிமரத்து பக்கத்தில் நம்ம பார்த்திங்கன்னா அதை சுற்றி அந்த கல்வெட்டை எவ்வளோ அழகாக அதனுடைய அந்த ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு. கடவுளை பற்றி உள்ள அது. அப்புறமா புனித தேவ சகாயம் பிள்ளை அதுக்கு அடுத்தால அதனுடைய தீட்டப்பட்டிருக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா மாதா ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த குறிப்பாக நம்ம சிறப்பாக சொல்லணுன்னா 3 வாயில்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு வாயில், இந்த சைடு ஒரு வாசல். இதை பார்க்கும்போது அந்த எந்த வாயிலில் உள்ள நாம் நுழைந்து நம்ம கடவுளை தரிசிக்க, இறைவனை தரிசிக்க, மாதாவை தரிசிக்க நம்ம போகும்போது அதில் அந்த பீடம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பீடம் அந்த எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் அது தெரியும். அந்த 3 வாசல், அதாவது இப்போ நாம் அந்த ஒரு வாசலில் நம்ம போகிறோன்னு பாருங்கள். அதில் நாம் உள்ள அந்த பீடத்தை நாம் படம் பிடிக்கிறோம் பாருங்கள். அந்த பீடம் உங்களுக்கு எந்த வாசல்லையும் இருந்து பார்த்தாலும் கரெக்டாக தெரிகிற மாதிரி அந்த காலத்தில் வடிவமைச்சிருக்காங்க. அந்த கோவிலை கட்டும்போது உண்மையிலே அந்த ஏதாவது வலது சைடு பார்த்திங்கன்னா பங்கு தந்தையர் இல்லம் அது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கலையரங்கம் அப்படின்னு ஒன்று, மாதா கலையரங்கம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அப்புறமா அதனுடைய கோவிலினுடைய ஆலயத்தினுடைய வெளிப்புறம் நல்லா அந்த சுற்றுப்புறம் கொடிமரம், அப்புறமா அந்த சப்பரம் தேர் அது வைக்கக்கூடிய இடம், அந்த கெபி பார்த்திங்களா, இந்த கெபி. அப்புறமா இந்த கோவிலினுடைய அழகை பாருங்கள். முன்னழகு எவ்வளவு கலை அம்சத்தோடு அழகாக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். அதனுடைய சிறப்பு என்னென்னா, அந்த 3 வாயில்களிலும் உள்ளே போய் பார்த்தா அந்த பீடம் அழகாக தெரியும். அதுதான் அதனுடைய கட்டமைப்பு. அந்த கட்டிடக்கலை நிபுணர்களால் எவ்வளோ வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிறத இதுவே ஒரு சாட்சி. நன்றி, வணக்கம். இனி அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம்.